முத்தம் கொடுப்பேன், கொடுப்பேன், கற்பழிப்பேன். நீங்க என்ன வேணாலும் செய்வேன். கற்பழிச்சிட்டாலும் ஏயா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எங்க அண்ணன் தங்கவேல் அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்துருக்காரு. என்ன கற்பழிக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி 10 மணியிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா பொண்டாட்டி. அப்படி ஒண்ணும் ரசீதுல போட கிடையாது. என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஹரிஹரன் அவர்கள் பப்புனாகவும் ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் ஆகவும் தானே போட்டிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டின்னு ஒண்ணு போடலையே. அது போடலாம்னு சொல்லிட்டு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தது. நான் செய்யத்தான் செய்வேன். நீ போட்டுட்டாலும் மழை காலத்து நியூஸ் கேட்ட மாதிரி கேட்டிட்டு போட்டுட்டாலும் என்னமோ போட கொடுத்து நான் போட முடியாம போன மாதிரி சொல்லிக்கிட்டு. நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தவன் செய்யலைன்னா செருப்பு அடிக்கலாம். யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? வாய்ப்பு கொடுத்து பாரு. நான் வாய்ப்பு கொடுக்கணும். பெருவரல ஊண்டிட்டேன்னு வெச்சுக்க. பெருவரல ஊண்டுறா. காமெடி பண்ணிக்கிட்டு போங்க. என்னடா நம்மள ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளுங்க. நான் ஒரு டெரர் பேசுறேன். யார் நீங்களா? பொம்மை படத்துல வர சோக்கர் மாதிரி இருந்துட்டு பத்தியா பேசிட்டு ஓடியாம தாக்கிட்டு எல்லாரும் டெரர் பீஸாவே நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இறங்கி விளையாண்டு காமிச்சாதான் தெரியும் நீ நினைக்கிறேன். விளையாண்டு பாரு. பொம்பளை பிள்ளையாச்சே, நானும் ஆம்பளை பிள்ளையாச்சே. அது இயற்கைதான். எது இயற்கைதாச்சே, நான் பொம்பளை பிள்ளையாச்சே. நீங்க சொன்ன வார்த்தைக்கு எதிர்ப்பத வார்த்தை பேசு. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பொறுமையா போறேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஏய் வேண்டாம், வேணும். என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்காத. ஆக்கிதான் பாப்பேன். என்ன பண்ணுவே? பார்க்க டீசென்ட்டா இருக்கேன்னு நினைக்கிறியா? என்ன பண்ணுவே? இறங்கி அடிச்சேன்னு வெச்சுக்க. ஒய்யால இறங்கு. 1.5 கிலோ அடி. எதுக்கு? நீ தான இறங்கி அடிக்கிறேன்னு கேக்குறேன். ஏண்டி நானே மூத்திரம் அடிக்கிறோம்னே. இறங்கினா அதெல்லாம் கள்ளத்துல இறங்கி அடிக்கிறது. சிக்கல வேணா, பிரச்சனை பெருசாக்க வேணாம். நான் பெருசாக்கி தான் பாக்குறேன். பெருசாக்கு. நீ பெருசாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற. அவ்வளவு சீக்கிரத்தை நீ பார்க்க முடியாது. இத நீ பார்க்கணும்னா 40 ஆண்டு காலமா அக்கனியில அம்மனை குண்டியா தவம் பண்ணணும். இத பாக்குறக்கா? அப்பதான் அதோட நுனியாவது உனக்கு காட்சி கொடுக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. 40 ஆண்டு என்ன 50 ஆண்டு கூட நான் தவம் பண்றேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசலாமா? அவர் என்ன சொல்றாரு? 40 ஆண்டா இருந்தா யாரோ விளம்பரம் நம்மளை பத்தி தப்பாவே பண்ணிட்டு 40 ஆண்டா அவன் துர்ராசி தான் காரணம் அதுக்கெல்லாம். எனக்கு அதுதான் எங்க நாடா இல்ல அவன்கிட்ட தெரியாம கம்மால குளிச்சு ஒரு வீடியோ எடுத்து விட்டேன். அதுல இருந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நமக்கு திறந்து வச்சுட்டா அப்படி போச்சுடா கரண்ட். நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஆமா ஆமா ஸ்டார்ட் பண்ணி போய் என்ன பண்ண போறோம்? உன்னை எச்சரிக்கிறேன். உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஓடி போய் மரியாதை. பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. வாய் அடக்கு போல. நீ முத அடக்கியா? என்ன? என்னங்க பொம்பளை பிள்ளைய ஆச்சேன்னு இருக்கேங்கறியா? இப்ப இவ்வளவு தூரம் இப்படி பயப்படுறீங்க? ஏங்க ஒரு ஆம்பளைய நெஞ்சில கைய வச்சு தள்ளுற நீ. ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை அதான் என்னங்க நீங்க ஆம்பளையா? நீங்களா ஆம்பளையா? என்ன சொல்ல வர்ற? இல்லங்க ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நீங்க பாட்டுக்கு அங்க போய் நிக்கிறீங்களே. அதுக்கு நான் என்ன செய்ய? நீங்களும் நெஞ்சில கைய வச்சு தள்ள வேண்டியதானங்க. நான் அவன் நெஞ்சில கைய வச்சு தள்ள நீ ஓசல புளு புளிங் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏங்க அந்த பிள்ளைய நிக்குதுங்க. தள்ளிடுவேன். என்ன நீ இங்க நொட்டுனது போத்தாது? நானும் நெஞ்ச புடிச்சு தள்ளிடுவேன். நீங்க கிழிச்சிருவீங்க இப்படி. தள்ளிடுவேன். ஓ தள்ளியா? அதுதான் ஒரு பொம்பளை பிள்ளைய தைரியமா வந்து நிக்குது. எனக்கு ஆசை இருக்குது. ஆனா ஆனா குடும்பம் தடுக்குது. என்னது குடும்பமா? குடும்பங்கள் தடுக்குது. எந்த குடும்பம்? பிரச்சனை வேண்டாம். நான் வேணுங்கிறேன். மறுபடியும் ஒதுங்கி போறேன். நீ என்ன ஒதுங்கி போற? பொட்டச்சி நான் தான் ஒதுங்கி போறேன். நீ எதுக்கு ஒதுங்கி போற? வாய் அடக்கு. நான் அப்படிதான் பேசுவேன். இப்படி வாய் பேசினா உன்னை வாயாடி சிரிக்குமே. உங்கள்ட்ட அப்படியே நாங்க பேசாம இருந்தா நீங்க ஏறி தலையில ஏறி உட்கார்ந்துருவீங்க. சரி இப்படி பேசினீனா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். ஏன் மறுநாள் வச்சு கொலைக்க மாட்டாங்க. ஆனா புதன்கிழமை வருது, அது வியாழக்கிழமை வருது. உங்களுக்கு இல்ல அதுல பிரச்சனை. கிடைக்காதா? நான் என்னடா டூர் போயிட்டு வரதா சொல்லிட்டு நீங்க என்ன எனக்கு புருஷனா இருந்தா அதே அம்மிக்குளத்துக்கு போட்டு வச்சு நச்சு புடுவே. நீங்க எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேனா மனவன்லயே தாலி கட்டும்போது கூட ஒரு முடிச்ச போட்டு துருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். கல்யாணம் பண்ண கையோட உன் வீட்டுக்கு வந்து சொம்பல பாலை கொடுத்து பாலில விஷத்தை வச்சு போட்டு தள்ளி புடுவே. ஃபர்ஸ்ட் நைட்ல பால்ல விஷத்தை கலப்பையா? பப்பே நான் சொம்புல பால் குடிச்சா தானே. வேற எதுல குடிப்ப? வளரல. அப்ப அதுலயே கலந்து வப்பே. அதுல கலக்க முடியாது. இன்ஜெக்ஷனா போட்டு கலப்ப. ஏய் தடவி கூட வப்பே. உனக்கு என்ன? நீ அப்படி எதை தடவினாலும் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு என் வேலையை பார்ப்பேன். முதல்ல உங்க வாயில போட்டு விடுறது, அதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒண்ணு செய்வேன். உன்னை மல்லாக்க படுக்க வச்சு வாயில துணியை வச்சு
அது எப்போ நான் தானே குத்துவேன். ஏய் உலக்கைய வச்சு குத்துறேன். இங்க பாருங்க ரொம்ப இந்த பார் பேசுறீங்க. மறுபடியும் சொல்றேன், என்ன ஒரு ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சு நடந்துக்க. நீங்க முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்ன தெரியுமா? என்ன 5 வயசு பையன் ஆம்பளை பையன் இப்படி ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றேன்னு படக்குன்னு காலை மடக்கணும். எதுக்கு? அதுதான் பண்பாடு. நம்ம பேரன் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். பார்க்க முடியலையா? அப்படியே இருக்கு. நான் கண்ணாடி வச்சு காட்டவா? நீ ஒண்ணு வேணாம், நீ வாயை மூடு முத. அன்னைக்கே அழகே செஞ்சு சொன்னேன். என்ன அறிவு வச்சேன், உங்களுக்கு வேண்டாம், எது வேண்டாம்? குண்டி விருத்தவ குடும்பத்துக்கு ஆகாதுன்னா. இப்ப யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க? யாரையோ சொல்றேன். நான் நிக்கும்போது நீ எனக்கு சொல்ற? பிரச்சனை இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிதான் இருந்தாலும் குறை சொல்றீங்க, இல்லனாலும் எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும். அது வேற பிரச்சனை. ரொம்ப பேசுற. இங்க பாரு, இங்க பாருன்னா போனா காட்டு. போது ஆம்பளை பிள்ளை பாவமேன்னு நீ விடுறே, மனசு விடுறே, உள்ள ஓடி போயிரு. நான் உங்க சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல வாயடக்கம் கையடக்கம். ஆம்பளைட்ட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. ஏய் ஜெயிக்க முடியும். என்ன இதே வசனத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. முடியும். அதான் சொன்னா 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். உனக்கு என்ன? நான் ஒரு சவரை கூட தாண்டி காட்டுறேன். இந்த பாவனை கூட கழட்டி போட்டு பேண்ட் போட்டு கூட 10 சவரை கூட தாண்டி காட்டுறேன். லூசு. உனக்கு என்ன குட்டி சவரை தானே தாண்டணும்? நான் சொல்ற குட்டிச்சவர் செவரு இல்ல. 1000 குட்டிச்சவருன்னா 1000 பொம்பளைட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி அல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? கோடினா புது புது துணி. துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ற வரைக்கும். செலவு பண்ணிட்டு அது பழைய துணி தான். குமரிங்கிறது எது வரைக்கும்? புள்ள பக்கற வரைக்கும். அது ஒத்த புள்ள பத்துட்டா உன்னை கழட்ட முடியும்னு மூலையில தள்ளிவிடுவான். ஆ, ஆனா நாங்க அப்படி இல்ல. வேற எப்படி? 80 வயசுலயே நரச்ச மீசை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோச்சார் அவர்களே, எனக்கு நல்ல ஆர்டர் 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 இருக்கிறாங்களா? ஆர்டர் இருக்கிறாங்களா? ஆர்டர் ஆர்டர். சரி, தயவு செஞ்சு அந்த ஸ்டைல் முடி எடுத்து உள்ள விடு. ஏன் புடிச்சு அப்படியே திருப்பி பிச்சு போடுவேன் பாத்து. ஏன் உனக்கு எனக்கு அழகு உன்னை கண்டாலே எனக்கு அப்படியே பச்சை நாவியா வரும். அழகுல மயங்கிருவேன்னு உனக்கு ஒரு பயம். ஆ, நீங்க பெரிய அழகே, நான் பெரிய நம்ம அழகி, உங்களை பார்த்து அப்படியே மயங்குறேன். ஏன் இல்லைன்னு சொல்லு. அவங்க என்ன கேக்குற? நான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். ஆ, என்ன பங்காளி? இந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு தான் போட்டு. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் என்ன ஏய் இந்தயா, அவங்க சொல்லுவாங்க, நான் இல்லன்னு சொல்லல. பேரழகு என்ன சூர்யா படத்துல அது முதுகுல வளைஞ்சல வரையா? அந்த பேரழகன் இல்லையா? இல்ல, பயந்து போனேன். பேரழகன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க, நான் ராணி மாதிரி இருக்கேன். அவ்வளவுதான். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தையா பேசியிருக்கேன். ஏங்க, ஒரு சில பேர் ஊர்ல எல்லாம் சொல்லாத பாரு, அவனுக்கு என்ன நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இந்த பேர்லாம் பொதுவா ராசாத்தி மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், பொறுமையா அடங்கி போ. என்கிட்ட ஜெயிக்கணும் நினைச்சீனா அப்படிதான் போட்டி போட்டு பாப்பேன். நீ நீ தோத்து- போட்டியா? போட்டியா? நான் போடலப்பா. ஏய் போட்டி போட்டி. என்ன வம்பாடா? திங்கிறேன் ஒருத்தன், தண்டை கட்டுற ஒருத்தனாயா? அதானே நான் கேக்குறேன், நீ என்ன சொன்னீங்க? நொங்கு தண்டை மாட்டிக்கிட்டேன், நோண்டி தண்டை சிக்கிக்கிட்டேன்னு கதை. சரி அரிகரன், நீங்க இருங்க, வாய் ரொம்ப பேசுறீங்க, புடிச்சு கடிச்சு துப்பிடுறேன் பாத்துக்கங்க. ஐயோ நீ என்னை மவுத் கிஸ் அடிக்கிறேங்கறத எதையா எவ்வளவு வரைக்கும் மறைமுகமா சொல்றா பாருடா. யாருக்கு? உனக்கு அப்ப இந்த ஆசை இருக்கு. உனக்கு மவுத் கிஸ் கொடுக்கறதுக்கு அவட்ட இதுல போய் வாயை வச்சிருவேன். கரண்ட் அடிச்சு செத்து போவேன். போகட்டுங்கறே. எதுல என்ன ஜெயிக்கிறோம் நீல? ஆமா, சேவிப்பே. நான் சேவிப்பே. இந்த தென்னம்பட்டி மேடையில நீ என்கிட்ட தோத்து போய் ஓட போற. போட முடியாது. ஏன் நான் செய்யறத நீ செஞ்சு விட்டீனா, ஆ. இரு உனக்கு நான் பொண்டாட்டியா இருக்கேன். போ. திருப்பிக்கிட்டு நான் செய்வேன். செஞ்சுட்டீனா நீ எனக்கு புருஷனா இருப்போ. நான் ரெண்டு ஒண்ணுதான். படுத்துக்கிட்டு போத்துனா போத்திட்டு படுத்தா ரெண்டு ஒண்ணுதானே. தப்பு. என்ன? இந்த வார்த்தையை இப்படி சொல்லக்கூடாது. ஏன் பழமொழி அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க? படுத்துக்கிட்டு போத்துனால ஒண்ணு, போத்துக்கிட்டு படுத்தா ஒண்ணு சொல்லக்கூடாது. எங்க கிராமத்துல அப்படிதானே பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. பழமொழியை ஆராய்ச்சி பண்ணலாம். என்ன? அவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஏன்? படுத்துக்கிட்டு போத்துறவன் வேற, போத்திட்டு படுக்கிறவன் வேற. அதுக்கு என்ன அர்த்தம்? படுத்துட்டு போத்துறவன் சுகாதாரமானவன். ஓ, படுப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் எடுத்து பொத்திக்கிறவன். ஆ, போத்திக்கிட்டே படுக்கிறவன் சீக்காளி. ஆ. அவன் அப்படியே படுத்துறவன். அப்ப இது அப்படி ஒண்ணு அப்படியாக அறிவுக்கு வேலை கொடுக்கணும். மண்டையில தந்தடி மூளை வச்சிருக்கேன் எதுக்கு? சாரி, கிட்னி கொஞ்சம் கம்மியா இருக்கு. கிட்னி இங்க இல்லடி, இங்க இருக்கு. இங்க இருக்கு. சரி, என்ன ஜெயிக்கிறோம் நீல? செவிக்கிறேன். நான் நினைச்சா ம், ஒரு செகண்ட் தான். ம். ஏறு, இந்த சட்டை பேண்ட் ரெண்டையும் கலட்டி தூக்கி எஞ்சிட்டு ஒரு மலை துண்டுல கோமணம் கட்டி தென்னம்பட்டியும் 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். யார் நீங்களா? உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன சொல்லுங்க? பொம்பளை பிள்ளைங்கிறனால ஆ, நீ பாவாடை சட்டையை கழட்டிட்டு ஆ. உனக்கு துண்டு தர மாட்டேன், ஆ. ஒரு கர்ச்சீப் தரேன். பத்தாது, போதும். பத்தாது. அதை இங்க மட்டும் மறைச்சா போதும், பின்னாடி யாரு பாக்குறா? அப்படி தொங்க விட்டுட்டு ஹலோ. நீ தொங்க விட்டுட்டு 16 ரவுண்டு மட்டும் அடிச்சு வா. ஹலோ. நீ 32 வேணாம். இதாங்க என்ன? என்னங்க இப்ப ஓட்டி போடுறீங்க? என்ன? நீங்க ஏதாச்சும் ஒரு முளை துண்டை கட்டிட்டு வரீங்க. ஆ, என் குழந்தைய ரோசக்காரி ஆ.
நீங்க என்ன 32 ரவுண்டு, என் குழந்தையா எதுவுமே இல்லாம இதுல 64 ரவுண்டு வரும். மொட்டை குண்டியாவா? ஏய், நான் எப்ப சொன்னேன்? ஐயோ கூடவே பொட்டி உங்க மாமன் பொட்டி சொல்லிருக்கா? ஏய், நான் எங்கேயா சொன்னேன்? அவரா தானே மாமா அக்கா புருஷன் கூட பார்க்க மாட்டேன். ஆயா, சங்க புடிச்சு போட்டின்னு வந்துருச்சு. அவர் என்னையா நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? நீ உன்னால முடியுமா? நீ அவரு முத முடியுமா? 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 முடியாது. பொட்டச்சினா முத ஒரு ரவுண்ட் வர முடியுமாயா? ஒரு ரவுண்ட்லயே உன்னை ப்ளேஸ் பண்ணிடுவா. அப்புறம் எப்படியா நான் 16 ரவுண்ட் வரேன்? நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நீங்க இருக்கிறதா பையா. அப்பா இந்தரா உன் குழந்தையா மொட்டை குண்டியா போட்டோம். எங்க அக்கா அதுக்கு வருது, நான் அதுக்கு தீவெட்டி புடிச்சிட்டு வரேன். தீவெட்டி புடிச்சு வரியா? கையில ஒரு வெளியில விளக்கு தெரியணும்ல. கையில ஒரு விளக்கு ஒண்ணு வச்சிருக்கடா, அப்படியே கோயிலுக்கு சுத்திட்டு வா. அது ஏய் இங்கறா, அவன் என்ன கருப்சாமி ஆடி வேற தீவெட்டி புடிச்சு வரதுக்கு? அடப்பா. ஒண்ணு செய்யுங்கடா, தீவெட்டி வேண்டாம். மைசூர் காட்ட சொல்லி ஒரு ஜெனரேட்டர் வாடகைக்கு எடுத்துக்கங்க. ஒரு போக்கஸ் லைட் வச்சு எல்இடி 2 நடந்து வரும்போது இப்படி அடியில காமிச்சிட்டே வாங்கடா. இங்க இரு. அது மட்டும் இல்ல. சேர்றாங்க யோ, அவர் குடும்பம். ஏய்யா, ஏன்னா அப்படி காய வர்றது இல்லாம நம்ம வீடியோக்காரங்க எல்லாரையும் சேர்த்து வர சொல்லுங்க. அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவார், நீ சொல்லவே வேண்டாம். மொகரைய பாரு, மொகரைய. செய்ய முடியாதுல்ல? சீ, பொம்பளை பிள்ளை அப்படி வர முடியுமா? அப்ப ஒத்துக்க. என்ன? நீ செய்யறத நான் செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை நிரூபிச்சிட்டினா இதே மேடையில இந்த பாருங்க, பந்தல்ல அடிக்கிற இந்த பேச்சுக்கெல்லாம் தூக்கு நீங்க போட்டு முதல்ல அழகேசன் தொங்குறேன், அவன் காலை பிடிச்சு நான் ஹலோ, தொங்குறேன். உங்களை கொல்ல பாக்குறேன். மாப்பிள்ளை எனக்காக இறங்க மாட்டியா? மாமா இப்பதான் டீ சாப்பிட்டான். என்னது? ஓ இப்ப சுருக்கு வச்சா வாந்தி வந்துரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கிறோம். நீ சொல்லுடி, நான் செய்ய முடியாது செஞ்சுன்னு சொல்லு. முன்னாடி வருது பின்னாடி வருது. ஐயோ கடவுளே, ஏங்க நீ சரியான ஆம்பளை. நீங்க பண்ணதை நான் பண்ண முடியலன்னு ஒத்துக்கிட்டேன். ஆமா. ஆனா அதே மாதிரி நான் பண்ற விஷயம் உங்களால பண்ண முடியாது. பண்ண முடியலன்னா போட்டின்னு வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நல்லா நான் சமைப்பேன். வேட்டியா அவுத்தாலும் போயிடுவேன். நான் சமைப்பேன். சமைக்கலாம் இங்க ஒரு தெரியுமா உனக்கு? என்ன? சமையல் கலை ஆணுக்கு உகந்ததா பெண்ணுக்கு உகந்ததா? பெண்ணுக்கு உறந்துதான். வீட்டுல சமைக்கிறது நாங்க தானே சமைக்கிறோம், நீங்களா சமைக்கிறீங்க? ஏ லூசு, சரி என்னமோ அதிசயமா பீத்திக்கிறீங்க. கல்யாணத்துக்கு சமைக்கணும்னா ஆம்பளையால் தான் சமைக்கணும். இன்னொரு விஷயம், அதுக்காக நான் ஆம்பளையால் சொந்தம் சொல்லல. வேற அதுக்கு உண்மையிலேயே சமையல் கலை ஆண் மகனுக்கு சொந்தம். எப்படி சொல்லுன்னு சொல்லு. எப்படி? ஆமா ஆத்தா, நாளைல இருந்து எல்லாரும் வீட்டுக்கார சமைக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. ஏம்மா நான் விளையாட்டுக்கு சொல்லல, புராணத்திலே இருக்கு. எப்படி? ஒரு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு வச்சுக்க, எப்படி இருந்துச்சு சொல்லுவான். டேஸ்டா இருந்துச்சு. அது நீ இப்ப சொல்றது உண்மையான வார்த்தை. அதுக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆஹா, சாப்பாடு ருசியா? நலபாகம்டா. நரபாகமா? நல்லப்பா. நலபாகமா சமைச்சிருந்தான்டா. அப்படின்னா நலன்கிறவன் யாரு? யாரு? நலன் தான் ஆம்பளை. நம்ம தமயந்தியுடைய புருஷன். தமேந்திரனோட புருஷன். தமயந்தியுடைய புருஷன் நல சக்கரவர்த்தி. அவன் தான் சமையல் கலையை முதலில் அறிமுகப்படுத்தினவன். சமையலுக்கே அறிமுகப்படுத்தின ஆம்பளை தானே தவிர பொம்பளை கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்க ரெக்கார்டு இதெல்லாம். விவரம் தெரியாம பேச மாட்டேன். சரி சரி, நான் துணி துவைப்பேன். துணி துணி அதெல்லாம் பெரிய விஷயமா? நாங்களும் தோப்போம். வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நான் பாப்பேன். நானும் தான் பாப்பேன். நான் ஒரே நேரத்துல 5 வேலை பாப்பேன். ஏய் நான் 50 வேலை பாப்பேன். நான் புள்ள வைப்பேன். போச்சா? இது ஒரு பேச்சாடா? நான் பண்றதெல்லாம் எல்லாம் சொன்னீங்க, அப்ப நானும் வைப்பேன்னு சொல்லு. போட்டியில புள்ள பக்கறதலாமா சேப்பாங்க? ஐயய்யா, நான் சேப்பேன். இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி. 2 பேரும் ஒரே நேரத்துல செனை ஆகுறோம். நான் 10 மாசம் உனக்கு நான் தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல நீ பெத்து காட்டு. நீ எனக்கு என்ன 16 ரவுண்ட் கொடுக்குற, நான் உனக்கு தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல நீ புள்ளைய பெத்து காட்டு. நீ என்ன சொல்றியோ நான் இந்த இடத்துல செய்யறேன். ஏன்னா புள்ள பக்கற ஒரு மேட்டராடா. அது எவ்வளவு சிரமம் தெரியுமா? கஷ்டப்பட்டு முக்கி பெக்கறக்குள்ள பொம்பளை நாங்க படுற கஷ்டம் இருக்கே உங்களுக்கு தெரியுமா? அட நீ முக்கி பெக்கற நக்கி பெக்கற அதெல்லாம் நான் கேட்கல. நக்கியெல்லாம் பெக்க முடியாது, முக்கி தான் பெக்கணும். சரி இப்போ புள்ள இந்த உனக்கு நான் உன்ன அந்த இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஆப் அனுப்புறிய. இன்னைக்கு இந்த தென்னம்பட்டி மேடையில இதோட இந்த விஷயத்துக்கு ஒரு ஆப் வைக்கிறேன். சரி ஹரிஹரன், நாங்க இல்லனா உங்களுக்கு தகப்பேங்கிற ஸ்தானம் வழங்க முடியாது. நான் இல்லனா உனக்கு தாய்ங்கிற ஸ்தானம் வராது. அது வேற. பொம்பளை நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சோம். இனிமே புள்ள பெக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்க. நீ பெக்க நீங்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? லட்சணம் அப்படிதான் இருக்கு. இப்போ நீ புள்ள பெக்கறேன்னு கேட்டில? சரி, இந்த மேடையில நான் புள்ள பெக்கறேன். பெத்து காட்டு. சீக்கிரம் சீக்கிரம் புளுக்குன்னு புளுக்குன்னு. நான் புள்ள பெக்கறேன். மாற்று கருத்து இல்ல. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய் என்னங்க? புள்ள விடு. என்னங்க கூப்பிடுற? எனக்கு புள்ள விடு. வா. ஐயா. படுக்க வா. ஹலோ, குனிய வா. இந்தமா படுக்க வா. குனிய வா. இந்தமா யாரு? ஹலோ, இந்தமா ஒண்ணு அவரு கொடு, இல்லன்னா எனக்கு கொடுவா. ஏய் நீ ஒண்ணு புடுங்க வேணாம், பேசாம புடிட்டு உட்காரு. கூட இங்கம்மா இந்தம்மா இவங்க 2 பேரும் ஆடி மாசம் அடுத்த மாசம் விரதம். எனக்கு கொடுப்பா. என்னையா ஆளாளுக்கு என்ன போய் இதோ அக்காட்ட புள்ள விடுக்க சொல்லி தம்பி ஆக்குறேன் பாரு. நல்ல அவ குடும்பம். கல்யாணம் பண்றதுக்காக கேக்குறாயா? யாயா நீ அந்த வேற? பேச்செல்லாம் இல்ல. எனக்கு நீ புள்ள கொடுத்தீனா நான் பெக்க தயார். இங்க நீ பைத்தியமா? இப்ப நீ என்னை மாசமாக்குனா நான் மாசமாவேனா?
திருப்பி நான் உன்னை மாசமாக்க நான் தான் மாசமாவே நீ மாசமாக மாட்டே. தெரியுதா? ஏன்? அதுதான் உன் சக்தி. ஏன்னு கேளு. ஏன்? கற்பப்பையே ஒருது ஆண்டவன் எங்கட தான் வச்சு படைச்சிருக்கான். அட உங்கட கருப்பு பை இருந்தா என்கிட்ட மஞ்சள் பை இல்லாம போயிருமா? கருப்பு பை இல்லையா? கற்பம் பம் பம் வரதா? கேரி பையில கூட புள்ள பெத்துட்டு போறேன். ஏய், எனக்கு புள்ள கொடு. நீ சுரு படுக்கவா? என்ன நீ இதுலயே போ. ஓ பழக்க போய் சரியில்லை. சி 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 சி. இந்தரே என்ன சொல்லி தொலைறா? வா. புள்ள கொடு. ஐயோ ஐயோ. வா. நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? இல்ல சேர்ல உட்காரவா? ஏறு. இல்ல உன் ஜவியத்துக்காகத்தான் கேக்குறேன். இல்ல சோபால இந்த உட்கார்ந்து. அது மேல ஏறி உட்காரு. இந்த உனக்கு எட்டாது. அது மேல நான் உட்கார்ந்தா வாய். போய் தொலையாம நான் என்ன பேசிக்கிறேன்? புள்ள கொடு. என்ன நீ புள்ள கொடு. அது தெரியாமையா பெக்க சொல்றது? சொன்னீல? ஐயோ ஐயோ. நான் பெக்கற குடுக்க சொல்லுங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு நான் கொடுத்தாலும் எனக்கு நீ கொடுத்தாலும் பிரச்சனை எனக்கு தான். அதுதான் மேட்ரு. வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலைதான். நான் வேலி, நீ சேலை. உன் மேல நான் விழுந்தாலும் என் மேல நீ விழுந்தாலும் பாதிப்பு உனக்கு தானே தவிர சேலைய கொண்டு போய் வேலில யாராவது எடுத்து போட்டா தான் கிளியும். அப்படி அல்ல. உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்? பெண்கள் எல்லாம் பால் மாதிரி, ம். நாங்க தயிர் மாதிரி. Oh my god. எங்க உரண்டா தயிர்ல நீங்க 10 அண்டா பாலை ஊத்தினாலும் தயிர் தயிராத்தான் இருக்கும். வெள்ளையாத்தான் இருக்கும். உங்க 10 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் உள்ள விழுந்தாலும் உங்க பால் பிரித்து போயிடும். திருத்து போயிரும். அப்ப டேமேஜ் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான். திருத்து போனா நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆ. அத உடனே நாங்க இதா மாத்திடுவோம். அதுதான் தயிர். என்ன ரசகுல்லாவா பாத்தி? சரி விடு. மேல கைய வச்சே. ஐயா. அப்ப கீழே வைக்கவா? மேல வச்சா தப்புக்குற கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சு தானே செய்யணும். நான் கூட நீ தான் தள்ளுறன்னு பார்த்தா காத்து தள்ளுது. என்னடா இந்த பாக்கு இவ்வளவு சொல்ல போறேன். காத்துலயே தள்ளுதே. இங்க நீ மூடு வாயே. நான் சரி விடு. சூடம் பாத்துக்க. அத்தா 10 ரூபாய்க்கு சூட கட்டி வாங்கிட்டு வர சொல்லி முதல்ல அந்த திஷ்டி சுத்தி போடுங்க. ஏயா? முதல்ல இருந்து அந்த ஆள் இத பத்தி அவனே சுத்தி போறேன். அவன் ஹலோ ஹலோ இந்தாங்க. எங்க திஷ்டி எடுக்குற? ஏய் வாய் இங்க இருக்கு. இந்தாங்க. எங்க எங்க முண்டியவே இந்தாங்க. போட்டு இருக்கான். எங்க சுத்தினாலும் வாயில தான் துப்ப சொல்லணும். அது துப்புச்சுன்னா உன் கை நயிறு போயிடும். சீ கர்மம். ஆமா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வாயை திறந்தாங்க. வியாபாரம். காட்டுமே. நான் எழுதி விட்டேன். நேத்து இந்த குடும்பம் இன்னைக்கு என்ன ஏன் நீ அதிலே கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கியா? அதான் சொல்லி முடிச்சாச்சுன்னா விட்டுருமா? இல்ல முந்தா நேத்திய மாமே அப்படிதான் இருப்பான். சரி இளநியா வைக்க. இளநியா? என்ன இளநி? செவ்வளனியா? நம்மட எல்லா இடமுமே இருக்கு. பொள்ளாச்சி இளநியா? யாழ்ப்பாணம் இளநியா? பொள்ளாச்சி ஞாபகம் ஏங்க பாக்கையிலே தெரியல. நான் இளநி சாப்பிட்றதுல இந்தியாவிலேயே ஒண்ணா நம்பர். இந்தியா இளநி, எப்படிங்க? தமிழ்நாட்டு இளநி. இப்போ உள்ள பயலுக்கு இளநி சாப்பிட இங்க தெரியல. பாருங்க எல்லாரும் எள்ளி ஒரே மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அது என்ன வித்தியாசம்? நம்ம ஏங்க இளநிய வாங்கினா வெட்டிட்டு ஒரு ஸ்டாரை போட்டு உறிஞ்சிட்டு போக வேண்டியது. அதுதான் தப்பு. ஆ இளநியை வெட்டி கொலா போட்டு குடிக்கிறீங்க. கொலா. அதான் ஸ்ட்ரா. ஆ அதுல என்ன இருக்கு? இளநி இங்க இருக்கு, வாய் இங்க இருக்கு, இடையில கொலா இருக்கு. இதுல என்ன இருக்கு? ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஊத்தாம இருக்கும்ல, வாய் கீழ ஒழுகாம இருக்கும். இளநி அப்படித்தான். எங்கேயும் சிந்தாம ததறாம இளநி சாப்பிடலாம். சாப்பிடும்போது பல்லு, எகுரு, நெஞ்சு, வாயெல்லாம் நனையணும். அப்பதான் சூடு தனியும். அப்புறம் தூக்கி தள்ள ஊத்திக்க வேண்டியதானே? முதல்ல இளநி கையில எடுக்கணும். அந்த பக்கம் நீட்டி பேசு. இளநி இருக்க பக்கம் தானே சொல்ல முடியும். நான் நினைக்கிற பக்கம் எதுக்கு நீட்ட? ஏன் இளநீ சிமெண்ட் கலர் துணி போட்டு மூடி வச்சிருக்கீங்க? வாங்க இளநீ கையில எடுத்து. உனக்கு மட்டும்தான் வித்தியாசமா கருப்பு கலர்ல கருப்பு கலர் துணி. எந்த கலரா அதான் சொல்ல முடியும். செங்கப்பு கலர் இது. அட லைட்டா அப்படி சீ விட்டு சின்ன ஓட்டையா போட்டு ஏன் பெருசா போட்டா? கொல கொட கொட்டி போயிடும். ஐயோ. ஆடா வாய வைக்க முடியாது, வாய்க்கு மிஞ்சிடும்ல. என்ன எலி கத்துற சத்தம் கேக்குது? என்னடா இது? நீதானா? பேக்ரவுண்ட். அப்படி குடிச்சாதான் இளநீ குடிச்ச மாதிரி இருக்கும். எப்பா நீ உன் மயன் எல்லாம் அப்படித்தானா? எஸ். இளநீ வைக்க வந்தா உம்மா. ஏய் அம்மாளை பத்தி பேசாத. சோதியப்பா. உம்மா. உம்மா நைட்டில சூப்பரா இருக்கும். ஏன் உனக்கு மாமியா வேணும்யா? மாமியா வேணும்னு தான் சொல்றேன். அப்பா ஐயா உங்க ஒப்பி சொல்லியா சொல்றா சாப்பா. எப்ப கோவப்படுறாரு? அம்மாவை சொல்றீங்களா பெரியம்மாவை சொல்றீங்களா? சம்மோலி நீ அம்மாவையா? வச்சிருக்கியா? ஆ? ஓ அது நீ தொர்ராசி கவுசல்யாவா? பங்கு வச்சிட்டாங்க. பெரியப்பா இளநீ வைக்க வந்தா அம்மா. தள்ளி விடு அம்மா. போய்
பாருங்க சும்மா. உன் கையை கடுக்க போகுது. நான் நிப்பாட்டுறக்குள்ள நீ எதுக்கு நிப்பாட்டுன? ஏம்மா நீ தான் நிப்பாட்ட முயற்சி பண்ணியம்மா. ஸ்லோவாயிருச்சு. இந்தாம்மா நீ நிப்பாட்ட முயற்சி. சொல்ற மாதிரி கேளுமா. ஹலோ என்ன என்ன சொல்ற மாதிரி செய்வேன். இல்ல எனக்கு தான் தெரியல. அழகு என்னட்டா இவன் இறங்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு நானே பண்றேன் இரு. கால ஆட்டிக்க என்ன பண்ற? அவ்வளவுதான். உங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சோம். என்ன பார்க்கற? அப்படியே கீழே குடிச்சிட்டு பாப்பாங்க. கை வைக்க கூடாது. ஜெயா கூச்சு 5000 10,000 உள்ள கிடக்கு. என்ன காசுன்னா இப்படி பேயா அலைகிறாங்களே. அந்த சாக்கில் அவளை தள்ளிட்டு போறேன் பாரு. 5000 10,000 பணம் இல்ல. சம்பளம் வாங்குற கம்பெனிலாம் உள்ள கிடக்கு. அதெல்லாம் இல்லையா, சம்பளம் வாங்குற கையெல்லாம் உள்ள இருக்கு. அதெல்லாம் வெளியே தள்ளணும்னு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கப்போ. எல நடங்க. ஜெயா தலையிலையா? ஜெயா ஜெயா ஜெயான்னு என்ன சரியா செய்யா? ஜெய ஜெயா உந்தன் பாதம். ஹலோ 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 ஏய், அது அது சிவ சிவா. அது அர்ச்சனா நடத்துல சிவ சிவ உந்தன் பாதம். அது அப்படி வருதா? ஏன் இப்படி பாடினா என்ன? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ஒட்டச்சி ஹலோ. நானே வெக்கப்படாம இருக்கேன். நீ என்ன அதிசயம் அதானே. பண்ற? நீ உதுத்து சிரிக்கி பேசாம இருப்ப. இப்படி தாண்டா ஏதாவது வாயில வந்து சொல்லி போடுறேன். அப்புறம் கட்டை வாங்கிக்கிறேன். நான் உன்னை ஓப்பனா அத்தா 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 ஓ அத்தா, ஐயோ, என்னையா பேசுற? என்ன வார்த்தை ஏய், கேட்கிறாரு? பொம்பளை பிள்ளை என்னையா கேட்டீங்க? என்னடா சொன்னேன் டேய். ஏய், என்னையா சொன்னீங்க? ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இதுதானா? சரி விடு, நீ கோவிச்சுட்ட முதல்லயே. நீயே நீ ஓப்பனா அத்தா 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 அவர் என்ன கேக்குறாரு? என்னம்மா நீனு நீ இது கூட தெரியாம இருக்க? ஒரு ஓப்பனா கேட்டு எங்க என்னப்பா மேடையிலேவா? நீ என்ன இவ்வளவு விவரமான உள்ள ஒண்ணும் தெரியாம இருக்க? அங்கேயே பேசுறது நல்லது. உள்ள போய் பேசுறது காட்டு. ஏய் ஷர்வின், ஏய் ஷர்வின், நீ கேளு ஷர்வின். நான் உன்னைய மனசார விரும்புறேன். எது? எது விரும்புறீங்களா? நீ என்னைய விரும்புறியா? எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி? உனக்கு பிடிக்குமா? என்னது? உனக்கு பிடிக்குமா? என்ன என்னை கேக்குறாய்? பிடிக்குமான்னு கேக்குறேன். அப்படியா கேட்டேன்? அப்புறம் என்ன பல்லு விளக்க பிடிக்குமா கேட்டாரு? அது எப்படி கேக்குறது கேட்டப்பட்டு அப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிருக்க. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கவா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு.
கையினுடைய வேலை தான். மோகரே பாரு மோகரே. நல்லதுங்கிறேன். என்னை விரும்புறேன்னு சொன்னீங்களே. ஐட்டா அதெல்லாம் சும்மா இருக்கட்டும். அந்த மைக் ஆஃப் பண்ணுங்களே. என்னை விரும்புறேன்னு சொன்னீங்களே. ஆமா. விரும்புனீங்கன்னா இப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்க தானே? அதுக்கு தான் விரும்புறது. இல்ல ஒருவேளை ஏமாத்திட்டு போயிருவீங்களா? சீ, அந்த புத்தி எனக்கு கிடையாது. எதா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சா பிடிச்சிருக்குமே, இல்லைன்னா இல்ல. நான் எந்த விஷயமே எங்க அப்பா கேட்காம பண்ண மாட்டேன். நல்ல விஷயம் தான். ஏன்னா எங்க அப்பா என்னை கைக்குள்ளேயே வச்சு சின்ன வயசுல இருந்தே பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஒப்பன் கைக்குள்ளேயாவே வச்சிருந்தேன். கை நல்ல வேளை உன் கைக்குள்ள வைக்காம இருந்தா பாருங்க. மனுஷனா நீ? நல்ல வேளை பீர் நல்ல வேளை எடுத்து பிரிஞ்சில வைக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். வாயை மூடுங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நாளைக்கு கல்யாணம் ஆகி நமக்கு முதலிரவு ஒன்று நடக்கும்ல. கண்டிப்பா அப்ப நடக்கும். எங்க அப்பா சோதி அப்பாவும் நானும் தான் ஒண்ணா வருவோம். ஆமா. முதல்ல உங்க ஒப்பனை செஞ்சுட்டு தான் உனக்கு செய்யணுமா? என்னடா அது? அப்படி சொல்லல. பெரிய மனுஷன் அவன் தான் சொல்றான்னா அப்படி வரக்கூடாது. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. பாதுகாப்பு பயந்துருச்சுன்னா பிள்ளை. நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆளு. பயப்படுற அளவுக்கு யாராவது படக்குன்னா எனக்கு புழுக்குன்னு பயம் வந்துரும். பயப்படுற அளவுக்கு அங்க குறையா நடக்க போகுது. நீங்க ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு புணுக்குன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவருக்கு தான் கூட்டு போறதே அப்புறம் செஞ்சிருக்கீங்கன்னா வேணா ஒண்ணு செய்வோம். நீங்க அப்பாவும் ரூம்ல இருங்க, நான் வெளியில இருக்கேன். அதைத்தான் கேட்டேன். முதல்ல உங்க ஒப்பனை முடிச்சுட்டு உன்னை முடிக்கணும் போல. அப்படி உங்க சொல்லலையா? ஒப்பனை கொல்ல போற நீ. முதலிரவனைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருங்க, நான் வெளியில இருக்கேன். அப்படி இருக்க கூடாது. நீயும் நானும் தான் உள்ள இருக்கணும். சரி, அப்ப நானும் எங்க அப்பா உள்ள இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அட மானங்கட்ட நாயே, நீ உங்க ஒப்பனோட இருந்து பிரயோஜனம் இல்லடி. என்ன பழக்கம்? நான் தான் செய்யணும். உங்க ஒப்பன் செய்யக்கூடாது. அப்படி சொல்லல நானு. அப்படி செஞ்சா நாளைக்கு அடங்க ஒப்பன் வழி அப்படின்னு கேட்பாங்க நம்மள. செய்யக்கூடாது. ஐயா நான் அப்படியா சொன்னேன்? அப்பா வந்து எனக்கு துணைக்கி இருக்கணும்னு சொன்னேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. அவள் உள்ளே வரட்டும். அவரு ஒன்று கூடயே இருக்கட்டும். ரெண்டு தூக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சுக்கிறேன் ஆளை. ஒரு பிரச்சனை இல்லை. அது வாட்டுக்கு கம்முன்னு கிடக்கணும். சத்தம் கிட்ட கேட்டு முடிச்சுருந்தா தான் பிரச்சனை. சத்தம் கேட்காம செய்யணும். அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தான் ஓ கூடையிலே இருக்கிறது என்னதா. அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தான் ஓ கூடையிலே இருக்கிறது என்னதா. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது. தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது. தின்னாம பார்த்தாலும் ருசி மீறுது. சட்டியில் குறையாமல் இருக்குதையா. ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதால் ஆப்பக்கடு அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா. ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா. ஐயாவை நீங்கள் தோல் சேர்க்கணும். தை மாசம் பிறந்து கொண்ட நாள் பார்க்கணும். ஐயாவை நீங்கள் தோல் சேரணும். விழிப்புள்ளடங்காத அடிக்கரும்பே பறிச்சா வலிக்காத கொடியரும்பே. வெட்டி மேளத்தோடு பட்டு பாயத்தோடு கட்டி சத்தம் கேட்டதுமே தொட்டி சத்தம் கேட்கும் மடி. ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னைக்கு ஓரங்கட்டு பொன்னாத்தா. ஓ கூடையிலே இருக்கிறது என்னத்தா. ஓரங்கட்ட பார்க்கிறியே ராசாவே. ரொம்ப ஓவரத்த பேசுறியே ரோசாவே. தரலானே நல்லே நானே நல்லே நானே. தரலானே நல்லே நானே நல்லே நானே. சலூன் கடை சரவணன் அவர்கள் ரூபாய் 10 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்.
சலசலன்னு தோடுச்சுனா எனக்கு உங்களை பார்த்தனே கொட்டு. கொட்டு. மூளை வெளியில வர அளவுக்கு கொட்டு. கொட்டு. தப்பி தர கூட நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணல நீ அடிச்சு விளையாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க. ஏன்? அடிச்சு விளையாடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீ அடிச்சினா. சப்பாத்தி கட்ட ஏறாடே. அடிச்சு விடுவீல? உங்களை பார்த்தனே. அடிச்சிட்டு விட்டுருவீலங்கறேன். ஒழுக்கமா இருங்க. எனக்கு சொல்லியா ஒழுக்கத்தை பத்தி? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் வள்ளுவ பெருந்துகை அழகா சொல்லியிருக்கார். வள்ளுவரா இல்ல ஏயா வம்புத்துறிய சும்மா ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீ சொல்லு. உங்களை பத்தி எனக்கு அந்த காதல் எப்படின்னா மயங்கினே சொல்ல தயங்கினே நுண்ணி விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பிறதவிக்கினே மனமே தினம் தினம் முந்த தரிசனம் பிறதவிக்கினே கடலை போடுறது. நீங்க கடலை போடுங்க. அந்த கடலையோட இந்த கடலையும் சேர்த்து போடுன்னு கொடுத்துட்டு போறாங்க. நீங்க கடலை போடுங்க. நான் அல்வா கிண்டுறேன். அப்பா நல்லா கிண்டு. நீ என்ன செய்ய தெரியுமா? கல்யாணத்தை தள்ளி போட கூடாது. ஜட்டில தானே கிண்டுற? யார்? என்ன ஜட்டில போட கூடாதா? ஏன்? உடனடியா கல்யாணம். உடனே நான் கடைக்கு போறேன். எதுக்கு போறீங்க? கடைக்கு. ஏங்க கடை எப்பன்னைக்கு பூட்டி இருப்பாங்க? சரக்கு வாங்க போறியா? நான் குடியா இருப்பேல. கடைக்கு போறேன். போய் ஒரு காலத்துல குடியா இருப்பேன். இப்ப கிடையாது. இல்ல. ஆனி உன்னோட உனக்கு வேட்டி எனக்கு சேலை. மாத்தி சொல்ற. ஹலோ. உனக்கு சேலை எனக்கு வேட்டி. சரி. மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். ஒரு படி நெல்லு. காமாட்சி விளக்கு எடுத்துக்கங்க. இவங்க கருமாதிலேயே குறியா இருக்காங்களே. அப்புறம் வரும்போது அந்த கிளவி இருக்குல்ல அந்த கொல்லமுடியில இருக்க பத்தில அந்த கிளவி எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. நேர சொம்பு தண்ணி நீ போய் ரெடி பண்ணு. சாணி உருண்டை ஃபர்ஸ்ட் நைட் இந்த மைசூர்கார் சொல்றாரு சாணி உருண்டை. அவர் சாப்பிட கேக்குறாப்ல. நான் என்ன சொல்றேன் நீ ரெடி பண்ற நீ போய் கட்லு மெத்தை தலகாணி பால் பழம் ஸ்வீட் அப்பா ஊதுபத்தி நல்லா கேட்டுக்கங்க எல்லாம் ரெடி பண்ற. ஊதுபத்தியை கொளுத்தி எதுல வைக்கணும்? குப்புற படுத்துக்கிறேன் குண்டில சொரு. நல்ல வேலை மல்லாக்க படுத்து அதுல சொருவிடாம வலிக்கும். அது மல்லாக்க படுத்து அவங்க சொல்லலாம். நீ வந்து படு அப்புறம் அத அணைஞ்சிரும். நீ
பாய் தலகாணி மெத்தையெல்லாம் ரெடி பண்ணலாம், பால் பழம்லாம் ரெடி பண்ணலாம், பெரிய விஷயம் இல்லை. வேற நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வார். ஓ, அதுலதான் நீ கலைமாமணி ஏங்க, பட்டவன். உங்களை ரெடி பண்ணணும்னா பூ பொட்டு எல்லாம் வச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி உங்களை ரெடி பண்ணுமா? அதல்ல, வேற. எப்படி ரெடி பண்ணணும்? அது உன் கையிலயும் உன் வாயிலையும் தான் இருக்கு. நீ பேசுற பேச்சிலையும் உன்னுடைய செய்கையும் உனக்கு தான். கண்டிப்பா கலைமாமணி பட்டம் இல்ல. ஒருவேளை ரெடி ஆகலன்னா செருப்பு அடிச்சிட்டு போயிருங்க. அதான் நல்லது. ஐதான் கலைமாமணி விருது தரேன்னு சொல்றாங்க. உனக்கு கண்டிப்பா அந்த பட்டம் கிடைக்காது. ஏன்? எப்படி கிடைக்குங்க? மாமா சீக்கிரம் வர்றேன், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ஓகே, சரி நான் கேக்குறேன். இதுதான் பொருத்தமா இருக்கு. வேணா நான் ஒண்ணு செய்யறேனே. உங்க மயன் சும்மா தானே இருக்காப்ல, ஒண்ணுக்கு 3 மயங்க இருக்காங்க. அவங்களுக்கு பூரா பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு அனுப்பிச்சுட்டு தான் நான் வருவேன். அப்ப நானும் பின்னாடியே போறேன். பாய். போக முடியாது. பாய் இன்னும் எங்களை விட்டு யாரோ பாய வச்சிருக்கியா? உனக்கு பாய்னு சொன்னேன். அப்பா வாங்க பாப்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். ஒப்பனுக்கு அதான் வேலையா?